பிரைஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சாலமோன் தன்னுடைய பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதும்போது சொல்கிறாரு, எந்த ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதோட முடிவு ரொம்ப நல்லதான். அப்படி தானேங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமே ஆரம்ப அற்பமாக இருந்தாலும் அதோட முடிவு ரொம்ப சம்பூர்ணமாக இருக்குமாங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நபரோட முடிவு காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், அவர் வேற யாரும் இல்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த மனுஷனாய் பூமியில் தன்னை தாழ்த்தி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன் உயிரையே மனுஷங்களுக்காக கொடுக்குற அளவுக்கு தியாகங்களை பண்ணி அந்த நபர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய கடைசி காலங்கள், அதாவது குறிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த கடைசி ஒரு வார காலத்தையும் தெளிவாக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சு, என்னென்ன சம்பவங்கள் கோர்வையாக நடந்துச்சு அப்படின்றத வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்காக, இந்த விஷயங்களை நம்மளுக்கு விளக்கி சொல்லித்தரதுக்காக நம்ம கூட நம்ம பாஸ்டர் ஈசுதாசன் அவர்கள் உள்ள வந்திருக்கிற சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் தம்பி. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பாஸ்டர். பாஸ்டர், இப்போ இந்த நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்துவோட கடைசி ஒரு வார கால நிகழ்ச்சியை பற்றியும் அதில் அவர் என்னென்ன சந்தித்தார், என்னென்ன பேசினார், என்னென்ன நடந்துச்சு, இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களையும் நம்ம பேச போகிறோம் இல்லையா? ஏன் அந்த ஒரு வார காலன்றது கடைசி, அதுவும் கடைசி ஒரு வார காலன்றது ஏன் முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமான ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணம் என்கிறது தற்செயலாக நடந்த ஒரு காரியம் அல்ல. மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்னைக்கே ஆண்டவர் அதற்காக திட்டமிட்டார். ஆதியாகமம் முதலே அதை காண முடிகிறது. இது அவருடைய திட்டம், அவருடைய எண்ணம். பாவியாகிய மனுக்குலத்தை அப்படியே விட்டுவிட மனதில்லாமல் தேவன் தம்முடைய குமாரனையே இந்த உலகத்தில் அனுப்ப சித்தமாயிருந்தார். அவருடைய குமாரன் என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தை, அவர் ஆவியாக இருக்கிற தெய்வம் மனுஷனாக இந்த உலகத்தில் வருகிறார். அதை குறித்து அவர் முன்னுரைத்தார், தீர்க்கதரிசிகள் மூலம் முன்னுரைத்தார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் சந்ததியில் அவர் பிறந்தார். அந்த வரலாறை நம் வரலாற்றிலும் தெரிய முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்தது முதல் அவர் செய்த ஊழியங்கள், அதுக்கப்புறமாக அவருடைய பாடு மரணங்கள், கல்வாரி சிலுவை மரணம், அதை தொடர்ந்து அவர் அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடு எழும்புதல், அதை தொடர்ந்து யாருக்கெல்லாம் அவர் பிரத்யட்சமான பரமேறி சொல்லுதல், இது இவ்வளவும் அந்த 4 சுவிசேஷங்கள்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு கேள்வி கேட்டாலும், ஏன் அந்த ஒரு வாரம்? இந்த 4 சுவிசேஷம் மொத்த வசனங்களிலும் 4/3 பகுதி சம்பவங்களும் அந்த ஒரு வார நிகழ்ச்சியை தான் சொல்லியிருக்கிறார். காரணம் அவ்வளவு அது முக்கியத்துவம். யோவான் அப்போஸ்தலர் சொல்லும்போது இயேசு செய்த அற்புதங்களும் கிரியைகளும் மையினாலும் பேப்பர்னாலும் எழுதினா நம்ம தாங்காது, அவ்வளோ இருக்குது. அதனால தான் குறிப்பானதை மட்டும் எழுதி வைத்துட்டு அவருடைய 33 வருஷம், அப்படிதானே? அந்த 33 ஆண்டுகளில் அந்த கடைசி ஒரு வாரம் சுமார் ஒரு 6-7 நாள் அவ்வளோதான். அந்த நிகழ்ச்சி தான் அதிகமாக சொல்லியிருக்கிறது என்றால், அற்புதங்களும் அதிசயங்களும் மரித்தவர் உயிரோடு எழுந்ததெல்லாம் முக்கியம்தான். ஏன் இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் அதிகமாக எழுதலை? நம்ம விசுவாசிப்பதற்கு தேவையானது எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் கிடைக்கிற சுகமாக்குதல், இந்த உலகத்தில் கிடைக்கிற அற்புதம், அடையாளம், இதெல்லாம் தற்காலிகமானது, அது நிரந்தரம் அல்ல. ஏன் உயிரோடு எழும்பினா கூட அது நிரந்தரம் அல்ல. திரும்பவும் ஒரு நாள் என்ன செய்வான்? மரித்து போவான். அப்போ அது நிரந்தரம் அல்ல. நித்தியமானது ஒன்று இருக்கிறது. அந்த நித்தியமானது காரியத்துக்கு போகணுமானா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்க வேண்டும். அப்போ அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பரிசுத்த வேதாகமத்தில் அந்த 4 சுவிசேஷங்களில் அந்த ஒரு வார நிகழ்ச்சிகளை ரொம்ப அப்படி துல்லியமாக என்ன செய்கிறாரு? விட்டு வைக்கிற மாதிரி என்ன செய்கிறாரு? அப்படி என்ன செய்கிறாங்க?
எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் அப்படி நடத்தி இருக்கிறார், அவங்கள கடைசி விஷயங்களை அதிகமாக எழுத வைக்கிறது. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் தானே கொடுக்குறாரு, அவருக்கு தெரியும். காரணம் கல்வாரி சிலுவை மரணம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, சிலுவை மரணம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ பாவ மன்னிப்பு இல்லாமல் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? நான் இயேசுவினிடத்துக்கு சுகம் பெற்றுட்டேன், இயேசுவை நான் குணமாக்கினா, இயேசு எனக்கு அற்புதம் செய்தா, 5000 பேரை போஷித்தா, இதெல்லாம் பார்த்ததுனால நான் பரலோகத்துக்கு போக முடியாது. என் ஆத்துமா ரட்சிக்கப்படணும். ஆத்துமா ரட்சிக்கப்படணுமானா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யணும்? சிந்தப்படணும். அப்போ அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் தான் அந்த ஒரு வாரத்தில் இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அந்த காலம் அது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கிறது யூதர்களுக்கு. பஸ்கா பண்டிகையின் காலம். அப்போ பஸ்கா பண்டிகையின் காலத்தில் அது வந்து அவங்களுக்கு ஆபீப் மாதம். ஆபீப் மாதம் 10ஆம் தேதி முதல் அவங்களுக்கு ஒரு முக்கியமான காலம். ஆபீப் மாதம் 10ஆம் தேதி பலி செலுத்த வேண்டிய அந்த பஸ்கா பலிக்கான ஆட்டுக்குட்டி அவங்க தெரிந்தெடுக்கணும். தெரிந்தெடுத்து அதை என்ன செய்யணும்? அப்படியே பாதுகாத்து வைக்கணும். வைத்து அதை தொடர்ந்து என்ன செய்யணும்? அவங்க அந்த பஸ்கா பலிகளை செலுத்த வேண்டும். அப்போ பஸ்கா பலியை செலுத்துகிற அந்த காலத்தில் தான் இயேசு என்ன செய்கிறாரு? கல்வாரி சிலுவையில் மரிக்கிறாரு. எப்படி அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி கிறிஸ்துவோட சிலுவை மரணத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா தேவன் கிறிஸ்துவை ரெடி பண்ண ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தை அந்த ஒரு வார காலம். ஆமாம், அந்த ஒரு வாரம்னா அந்த வாரம் அது மிக முக்கியமான வாரம். அந்த புதிய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலேயே அந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ள பஸ்கா பலி இயேசு கிறிஸ்துவுக்கு அது நிழலாக இருக்கிறது, இயேசு பொருளாக இருக்கிறார். அப்படியே வர்றார். இனி அந்த ஒரு வாரத்தில் என்ன சம்பவித்ததுங்கிற ரத்தின சுருக்கமாக மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நான் விளக்குறேன். எல்லா சுவிசேஷத்தையும் இப்போ எடுக்க நேரம் இல்லை. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் ஓரளவு வரிசையாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் முதல் நம்ம அதை வாசிக்க முடிகிறது. 11ஆம் அதிகாரத்தில், அதாவது ஆபீப் மாதம் 10ஆம் தேதி, ஆபீப் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு யூதர்களுக்கு மிக முக்கியமான நாள். அந்த நாளில் பாருங்க, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் பெருசாக அதை கொண்டாடுறாங்க, குருத்தோலை ஞாயிறு. அதை நான் அப்புறமா தனியாக அதை விளக்கி தர்றேன். ரத்தின சுருக்கமாக அந்த வாரத்தில் என்ன நடந்ததுங்கிறத ஃபஸ்ட்டில் நான் சொல்லித்தரேன். இந்த சம்பவங்கள் லூக்கா 22:7 முதல் 22 வரையிலும், யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 2 முதல் 17 வரை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்போ மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பரிசுத்த வேதாகம் இப்படி சொல்லுது. 1-2 வசனங்களை வாசிங்களேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அது தனியாக இன்னொரு இதில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்தது? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது யூதர்களுக்கு ஆபி மாதம் 10ஆம் தேதி. என்ன நடந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து இப்போது பெத்தானியாவிலிருந்து புறப்படுறாரு. பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு நேர எங்கே வர்றாரு? எருசலேமுக்கு வர்றாரு. அவருடைய பிரயாணம் எங்கேருந்து புறப்படுறாரு? பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு நேர எங்கே வர்றாரு? எருசலேமுக்கு வர்றாரு. அன்னைக்கு எப்படி வருகிறாருன்றா ஒரு கழுதையின் மேல் பவனியாக. அதுதான் மார்க் 11:1 முதல் 10 வரை உள்ள வசனம். அங்கே போய் தேவாலயத்தில் போயாச்சு. போகிற பாதையில் நமக்கு தெரியும், அந்த கழுதையின் மேலே ஏறி உட்கார்றாரு. அந்த பிள்ளைகள் இவங்க எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க.
ஓசனா. ஓசன்னா 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 சொல்லி கர்த்தரோட நாமத்தில் வருகிறவ ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்ன்னு சொல்லி குருத்தோலைகளை ஏந்தி பயங்கரமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. அந்த சத்தம் எருசலேம் வரை கேட்கறது. உடனே அங்குள்ள அதிகாரிகளும் மூப்பர்கள் எல்லாரும் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி இயேசுன்றதை சொல்ல, நீ இந்த இவர்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் என்ன செய்யும்? கூப்பிடும் என்று சங்கீதத்தில் உள்ள ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. பிள்ளைகளோட வாயினால பலன் உண்டாகும், துதி உண்டாகும் என்ற ஒரு வசனம். அதை இயேசு அங்கே என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். இப்போ எருசலேமுக்கு போகிறார். எருசலேம் தேவாலயத்தை சுற்றி பார்க்கிறார். பார்த்துட்டு திரும்பவும் அன்றைக்கு ராத்திரி திரும்ப எங்கே வர்றாருன்னா பெத்தானியாவுக்கு வர்றாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குதுன்னா, பெத்தானியாவிலேருந்து கிளம்பி எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேம்லேருந்து திரும்ப பெத்தானியாவுக்கு வராங்க. திரும்ப பெத்தானியாவுக்கு வர்றாங்க. அன்னைக்கு பெத்தானியாவில் ராத்தங்குறாங்க. ராத்தங்கினதுக்கு பிற்பாடு அடுத்த நாள், அதாவது திங்கட்கிழமை, ஆபி மாதம் 11ஆம் தேதி 11ஆம் தேதி என்ன செய்கிறாங்கன்னா, திங்கட்கிழமை திரும்ப பெத்தானியாவிலிருந்து மறுபடியும் எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு போகிறாங்க. போகிற பாதையில் மார்க்கு 11:12 முதல் 19 வரை அது சொல்லி இருக்கிறது. 12 முதல் 19 வரை. ஏன் எருசலேமில் தங்காமல் பெத்தானியாவுக்கு போகிறாங்க? எருசலேமில் தங்காமல் ஏன் பெத்தானியாவில் போனார்ன்றா, ஒன்று சில தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறணும். இந்த கழுதையின் மேலே போகிறது, பிள்ளைகள் பாலகரோட வாயினால் இது வருகிறது. 2, பெத்தானியாவில் அடிக்கடி அந்த மரியாள் லாசர் எங்களுடைய வீட்டில் வந்து என்ன செய்வாங்க? தங்கிறது இயேசுவுக்கு வழக்கம். ஒரு ஏழ்மையான குடும்பம், இயேசுவை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம். அதாவது என்ன சொல்கிறது, அவர்களும் இயேசுவை ரொம்ப நேசித்தாங்க, இயேசுவும் அவர்களை ரொம்ப நேசித்தாங்க. ஏழைகளோ பணக்காரோ அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. யார் இயேசுவை நேசிக்கிறாங்களோ அவங்க கூட இயேசு தங்குவார். இயேசுக்கு பெரிய வசதி ஒன்றும் வேண்டாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனால் கூட அங்கே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர்கள் இருந்தால் அவங்க கூட நம்ம இருக்கிறதுக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு காரியமாக இயேசு எருசலேமுக்கு போனாலும் அங்கே தன்னோட வேலையை முடிச்சுட்டு பெத்தானியாவுக்கு திரும்ப வந்து தங்குறாரு. இன்னொன்று, எருசலேமில் இயேசு எப்படியாவது பிடித்து கொலை செய்யணும்னு சொல்லி பல முயற்சிகள் நடக்குது. அங்கே தங்கிட்டேன்னா அங்கே வைத்து கொலை செய்வதற்கு வாய்ப்புண்டு. பல முறையில் முயற்சித்தது. இயேசு மறிக்க வேண்டியது அங்கே அவங்க கல்லெறிஞ்சோ சதியிலும் இல்லை. இயேசு மறிக்க வேண்டியது கல்வாரி சிலுவை. அது நிறைவேறணும். அதுக்காக அவர் எருசலேமில் தங்காமல் எங்கே தங்குறாரு? பெத்தானியாவில். அவர் தான். அப்படி கூட நம்ம எடுக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம் ஆமாம், இருக்கலாம். இப்போ திங்கக்கிழமை அந்த மார்க் 11:12 முதல்ல படிங்க. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போ இரவு எங்கே தங்குறாரு? பெத்தானியா. அந்த வசனம் மேலே உள்ள வசனங்களை நம்ம படித்தா தெரியும். அங்கேருந்து மறுநாள், அதாவது திங்கக்கிழமை புறப்பட்டு வர்றாங்க. மறுபடியும் எருசலேமை பார்த்து வரும்போது பசி உண்டாகிறது. பசி உண்டாகி உடனே பக்கத்து பார்த்தா ஒரு காட்டத்தி மரம் நிற்குது. காட்டத்தி மரம் நிற்கிறத பார்த்து அது பச்சை பச்சையாக இருக்குது, நிறைய இலையம் இருக்கிறது. உடனே இயேசு என்ன செய்கிறாரு? அதில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குது. இந்த அத்தி மரம் பழங்கள் எல்லாம் பறித்தாலும் கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே 1-2 நிற்கும். அதனால் ஏதாவது காணும் என்கிற ஒரு நோக்கத்தில் இயேசு அங்கே போய் பார்த்தா. ஆனால் அது ஒரு காலம், அந்த காலம் வந்து அத்திப்பழ காலம் கிடையாது. உடனே இயேசு அங்கே போய் பார்த்தா பழங்கள் இல்லை. இயேசுவுக்கும் ரொம்ப பசி. அப்புறம் வேணுமானா கட்டில் போடலாம், இந்த அத்தி மரம் எல்லாம் பழங்கள் கொடுக்க கடவுள்னு சொன்னால் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இயேசு இப்போ மனிதனோட பரிகாரத்துக்காக நிற்கிறாரு. முழு மனிதனாக அங்கே நிற்கிறாரு. தெய்வத்தை அங்கே வெளிப்படுத்த இப்போ நிற்கல. இப்போ ஒரு மனிதனுக்கு பசி வந்தால் என்ன சம்பவிக்கும்? இன்னைக்கு பசி முத்தினா கிடைக்காவிட்டா அடுத்தவங்களும் சாபம் போடுவாங்க. அப்படிதானே? நீங்க நிறைய வீடுகளுக்கு கூட பசி வந்தோடனே வீட்டில் சண்டை நடக்குதா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு ஒரு பசி வந்தால் என்ன இருக்கும்? அதை இயேசு அனுபவிக்கிறாரு. பசி வந்தாச்சு பார்க்குறாங்க, அத்திமரம் திலுக்கனி இல்லை. உடனே இயேசு என்ன செய்கிறாரு? அந்த மரத்தை சபிக்கிறாரு. இனிமேல் யாரும் உன்மேலே என்ன செய்யக்கூடாது,
கனி பறிக்கலாகாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. பட்டு போகணும்னு சொல்லலை, பட்டு போகணும்னு சபிக்கலை. இனி ஒரு காலம் என்ன செய்யாது, அப்படிதானே சொல்லி இருக்குது. அந்த வசனத்தை ஒன்று வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அவ்வளோதான். நீ பட்டு போகணும் அப்படியெல்லாம் சொல்லல. ஆனால் அடுத்த வசனம் என்ன சொன்ன, அது கனி இல்லாத காலம். ஆமாம். இப்போ ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? கனி இல்லாத மரத்துக்கிட்ட இயேசு எப்படி கனியை எதிர்பார்க்கிறாரு? அதில் என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. கனி இல்லாத காலம், அப்போ கனி கொடுக்காது இல்லையா? ஏன் நிறைய பேர் கேட்கறது, அப்போ இயேசு சொன்னது சரியில்லையேன்னு. அநியாயமாக ஒரு மரம் பட்டு போகுது, அநியாயமாக ஒரு மரம் பட்டு போகுதுன்னு இயேசு ஏன் அதை சொன்னார்ன்றா, கனி இல்லாத காலங்கிறது இயேசுவுக்கு தெரியும். அத்தி மரத்துக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம்னா, அது இலைகளோடும் நல்ல பச்சையாக நின்னா கண்டிப்பாக கனி இருக்கும். கனி தீர்ந்துட்டேன்னா இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகும். அதுக்கப்புறமா பூவும் பிஞ்சும் இலைகளுமா என்ன செய்யும், வரும். அப்போ ஒரு மரத்தை அன்னைக்கு ஒரு அத்தி மரத்தை பார்த்தா பச்சை இலைகள் நிறைய இருந்தால் கண்டிப்பாக பலம் கிடைக்கும் என்று மக்கள் என்ன செய்வாங்க, போவாங்க. அப்போ இந்த மரம் எப்படி நிற்குது? இலைகளோடு நிற்குது, நல்ல பச்சை இலைகளோடு நிற்கிறது. எத்தனை பேர் இதை பார்த்து ஏமாந்துருக்கும். இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்போனால், இது என்ன சொல்லுகிறது, வேஷம் போடுகிற. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க வேஷம் தானே, பக்தியின் வேஷம் தானே. கிறிஸ்தவன் என்று ஒரு வேஷம், ஆவிக்குரியவன் என்று ஒரு வேஷம். எத்தனை பேர் வேஷம் போடுறாங்க, ஆனால் என்ன இல்லை, கனி இல்லை. கனி இல்லை. பழைய ஒரு பாட்டு கூட உண்டு, அத்திமரம் போல் எத்தனை பேர் வாழ்கின்றார்கள், அர்த்தம் இல்லாமல் கர்த்தர் இல்லாமல் வாழ்கிறார்கள். போடுவதெல்லாம் வேஷங்கள், சொல்வதெல்லாம் வேதங்கள். ஆண்டவர் செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பின்னால் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, நிறைய அர்த்தம் இருக்கு. இதை ஒரு அடையாளமாக ஆண்டவர் கண்டிப்பாக அதில் அது மரம் மனுஷனை குறிக்கிறது, இன்றைக்குள்ள ஒரு கிறிஸ்தவனை குறிக்கிறது. நீ என்ன செய்யக்கூடாது, வேஷம் போடக்கூடாது. நீ கனியை தான் வெளிப்படுத்தணும், வேஷத்தை வெளியே காட்டக்கூடாது. நான் அப்படி ரொம்ப வெள்ளையெல்லாம் போட்டு எடுத்து அது போடக்கூடாதுன்னு இல்லை, அப்படி பண்ணிட்டு பகையும் வைராக்கியமும் எரிச்சலும் இருந்து எந்த பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? போட்டிகள், பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சல்கள், செயருக்கான அடிபிடி. ஆனால் வெளியில் வந்தால் என்ன வேஷம், கிறிஸ்தவன், ஆவிக்குரியவன். இதே தான் இயேசு அங்கே என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துகிறார். இனிமேல் அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கலாகாது. எல்லாமே இயேசு அநியாயமாக ஒன்றும் பேசவில்லை. அப்போ திங்கட்கிழமை என்ன சம்பவிக்கிறது, நேர அத்திமரத்தை சபித்த பிற்பாடு நேரே திரும்பவும் எங்கே போகிறாரு, அந்த பசியோடு அவர் சாப்பிடலை, சாப்பிட்டதா சொல்லலை, நேரம் எங்கே போகிறாரு, எருசலேமுக்கு போகிறார். இப்போ மறுபடியும் பெத்தானியாவிலிருந்து எங்கே போகிறாரு, எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேமுக்கு போய் அங்கே என்ன சம்பவிக்கணும்னா, அன்னைக்கு தான் எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறது. நிறைய பேர் சாட்டையெல்லாம் உண்டு பண்ணி நிறைய பேர் என்னென்னா கழுதையின் மேலே ஏறி போய் அங்கே போய் உடனே சாட்டை என்னென்ன அடித்து எடுத்து அதுவும் சொல்லுவாங்க. நிறைய இயேசு சம்பந்தமான கிறிஸ்டியன் மூவிஸில் கூட அந்த மாதிரி தான் அந்த கதை கொண்டு வருவதற்காக, அப்படி அது கதை மாதிரி கொண்டு வருவதற்காக இது பண்ணி இருக்கிறதே எல்லாமே. அது அடுத்த நாள் தான் நடக்குது. அடுத்த நாள் அந்த கீழே உள்ள வசனம் படிங்க. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். என்னைக்கு நடக்குது இது? அடுத்த திங்கட்கிழமை, அடுத்த நாள் நடக்குது. முந்தின நாள் அங்கே சொல்லியாச்சு இல்லையா, மறுநாள். ஆமாம், முந்தின நாள் தான் கழுதையின் மேலே என்ன செய்கிறாரு, போகிறாங்க. அதான் வசனத்தை ஒழுங்காக படிக்கணும். அந்த
கரெக்டாக படித்தா தான் அது புரியும். அப்போ அடுத்த நாள் தான் இந்த சம்பவம் நடக்குது. அங்கே போய் மார்க்குள்ள கிளியராக சொல்லி இருக்கிறது, விற்கிறவங்க இவங்க எல்லாம் அடித்தவங்க எந்த பண்ட பொருட்களை என்ன செய்யவில்லை, கொண்டு போகல. ஆனால் எருசலேமுக்குள்ள பாதை இருக்கு இல்லையா, அது வழி அதாவது விற்கிற எந்த பொருட்களையும் அங்கே உள்ள என்ன செய்யலை, கொண்டு போகல, அனுமதிக்கலை. இது கர்த்தருடைய வீடு, இது கள்ளர் குகை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி அடித்து என்ன செய்தாங்க, துரத்துனாங்க. கீழே படித்ததை துரத்திட்டு உபதேசம் பண்ணுகிறார், சொல்லி உபதேசித்தார், பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்க அந்த எருசலேம் தேவாலயத்தில் உள்ள தலைவர்களும் பிரதான ஆசாரிகள் அந்த கூட்டம் எல்லாம் வந்து எந்த அதிகாரத்தினால எப்படி செய்கிறீர்கள். இதில் ஒரு சந்தேகம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவக்கிட்ட கொஞ்சம் பேர் வந்து சோதிக்கணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஒரு ராயனுடைய பணத்தை கொண்டு வந்து இது வந்து ராயனுக்கு வரி செலுத்தலாமா கூடாதா அப்படின்னு ஏசப்பா கிட்ட அவங்க கேட்பாங்க. இயேசு என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு பணத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த காயினில் ராயனோட சுரூபமும் மேலெழுத்தும் இருக்கும். அப்போ இயேசு சொல்லுவார், ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த சூழ்நிலையில் காசுக்காரர்கள் எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் காயினை தேவாலயத்தில் போடக்கூடாது, அந்த விஷயத்தை மாற்றுறதுக்காக தான் காசுக்காரர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அப்படி மாற்றுற விஷயங்கள் இருக்கிறது நல்லது தானே, ஆண்டவர் எதுக்காக அதுக்கு கோவப்படுறாரு? அது அங்கே இருந்தது தவறு கிடையாது, சில உதவிகள் பண்ணுவதற்காக இருந்தது தவறு கிடையாது. ஆனால் அதை பிற்பாடு அதுக்கு மொத்தமாகவே கொள்ளையாக்கின. எப்படின்னா, முதலாவது அந்த திட்டத்தை கொண்டு வந்தது ரோமா கவர்மெண்டுடைய அந்த பணத்திலே சீசருடைய அந்த படம் இருக்கும், அது ஒரு விக்கிரகம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் அதை என்ன செய்யக்கூடாது, அன்னைக்குள்ள யூதருடைய பிரமாணத்தின்படி வரக்கூடாது. அதனால அவங்க என்ன செய்தாங்கன்னா, அதை வந்து சேக்கலாக மாற்றுவாங்க. சேக்கலு தான் அவங்களுடைய பணம், வெள்ளினாலேயோ இல்லைன்னா பொண்ணுனாலே உள்ள பணம். அதை மாற்றுவதற்கு ஆலயத்துக்கு வெளியில் அந்த பிரகார அந்த பகுதிகளில் வந்து பேங்க் மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஆரம்பத்தில் அது நல்லதாக இருந்தது. அதை அந்த ரோமா நாணயம் கொடுத்து அங்கே உள்ள போட விட காணிக்கைக்குள்ளே காசை என்ன செய்வாங்க, வாங்கிட்டு உள்ளே போவாங்க. ஃபஸ்ட்டில் அது ஒரு ஊழியம் போல தான் செய்தாங்க, லாப நோக்கோட என்ன செய்யவில்லை, ஒரு ஊழியம் மாதிரி ஆரம்பிச்சு. 2, இந்த பாவ நிவாரண பலிகள் அவங்க செலுத்தணும். ஒரு யூதன் கண்டிப்பாக பலி செலுத்தணும். பலி மிருகம் கொண்டு வரணும். அவங்க வசதி போல ஐஸ்வர்யவான் புறாவை கொடுக்க முடியாது, ஐஸ்வர்யவான் ஆட்டை கொடுக்க முடியாது. நல்ல ஐஸ்வர்யவான் எதை கொடுக்கணும், நல்ல கொளுத்த மாடு தான் அடிக்கணும், அதே நல்ல கொளுத்த கன்றுகள். அதே போல தான் நடுத்தரமானவங்க எதை செலுத்தணும், ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குடா. அது ஏழைகளாக இருந்தால் என்ன கொடுக்கணும், புறாக்கள் செலுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க. தேவாலயத்தில் வரும்போது அவங்க கொளுத்த கன்றுக்குட்டியையும் கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் புறாக்களையெல்லாம் சில வழியில் கொண்டு வருவது கடினம். அந்த காலத்தில் கொண்டு வந்தாங்க, தொலைவிலிருந்து கொண்டு வரும்போது. அப்போ இந்த பிரமாணிகள், இந்த ஆசாரியர்களும் மூப்பர்கள் எல்லாம் கூட யோசித்தாங்க. அதற்காக சிலரை நியமித்தாங்க, ஒரு ஊழியம் போல. நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த நல்ல கொளுத்த கன்றுகளை என்ன செய்யணும், இங்கே விட்டுருக்கணும். கொளுத்த ஆட்டுக்கடாக்களை இங்கே வந்து வாங்கிக்கலாம், காசு கொடுத்து. அது வாங்கணுமானா பிரதான ஆசாரியன் அதில் சீல் அடிக்கணும். இன்றைக்கி முனிசிபாலிட்டியிலலாம் வெட்டக்கூடிய மாட்டுக்கு சீல் அடிப்பாங்க, இது நல்ல மாடு தான், நோய் இல்லை. ஆனால் எத்தனை பேர் அதை டெஸ்ட் பண்ணி சீல் அடிக்கிறாங்கன்னு தெரியல. இதுலேயும் அவங்களுக்கு பிரமாணம் உண்டு, எந்த பழுதும் இருக்கக்கூடாது. அப்போ ஆசாரியம் வந்து அந்த மாட்டை என்ன செய்யணும், பரிசோதிக்கணும். எந்த மாடு நோய் இருக்கக்கூடாது, எந்த ஊனமும் இருக்கக்கூடாது, நல்ல கொளுத்ததாக இருக்கணும், அது குறிக்கப்பட்ட அந்த வயசு எல்லாம் பார்ப்பாங்க. ஆரம்பத்தில் அது நல்லா தான் இருந்து அது ஊழியமாக செய்துட்டு இருந்து, பிற்பாடு வர வர குறிப்பாக இந்த அன்னா காய்ஃபா இவங்க காலத்தில் அவங்க 2 பேரும் உறவினர், மாமா மருமக.
அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏலம் போட்டுட்டாங்க. இன்னைக்கு நிறைய கோவில்களை ஏலம் போடுவாங்க இல்லையா, அங்கே அந்த பூஜை பொருட்களுக்கு விற்கிறதுக்குன்னு. அதே இப்போ கோர்ட்டை சொல்லுது, அது அன்னைக்கு அப்படி நல்லா ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அது சொந்த இடம் போல் ஆக்கிட்டனாலே ஆக்கிரமிப்பு அகற்றணும். இதே போல தான் இங்கே வந்து இவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அப்போ இந்த ஏலம் பிடிக்கிறவங்க யார்? பிரதான ஆசாரியனுடைய உறவினர்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஊழிய நோக்கோட ஆரம்பித்தது லாப நோக்கில் போய் என்ன செய்யுது முடியுது. இன்னொன்று இடையில இருந்து அவங்க ஆட்களை வச்சு கூட ஏலத்தோட விலையை ஏற்றி விட்டுட்டு ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஏலத்தை குறைச்சிருவாங்க. சிலவங்க தங்க சொந்தக்காரன்னா ஏலத்தை குறைச்சிரும். இனி அந்த காணிக்க பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆடுகளோ மாடுகளோ எந்த இதாக இருந்தாலும் மாவு இதெல்லாமே வீட்டிலேருந்து கொண்டு வரலாம். இப்போ இவங்க நீங்கள் ஜோசிஃபஸனுடைய அந்த வரலாற்று புத்தகத்தில் படித்தா தெரியும். அங்கே எழுதியிருக்கிறது என்னென்னா, வீட்டிலிருந்து கொண்டு வர எதுவும் அங்கீகரிக்காது. அதுக்கு அங்கே செக் பண்ண ஒரு ஆள் இருக்குது. அங்கீகரிக்கணும், அங்கீகரிக்க மாட்டார். இதில் ஊனம் இருக்குது, இது சுத்தம் இல்லை, இதை என்ன செய்ய அப்படியே தள்ளி விடுவாங்க. நீங்கள் இங்கே தான் வாங்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது எது? ஊனமற்றது. இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப மெலிஞ்சு போனது. அந்த பைபிளில் சொல்லி இருக்கிற லேவியராகமத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிறதுன்படி இல்லை. ஆனால் ஜனங்களை கட்டாயப்படுத்தினாங்க, இங்கே தான் வாங்கணும். இப்போ இது ஒரு பிஸ்னஸாக மாறிட்டு. ஊழியம் ஒருபோதும் பிஸ்னஸாக மாறக்கூடாது. ஊழியம்ங்கிறது லாப நோக்கில் செய்கிறது இல்லை. செலவு பண்ணணும், நஷ்டப்படணும். நஷ்டப்படாமல் எதையும் சம்பாதிக்க முடியாது. அதே மாதிரி தான் அந்த காசுக்காரர் இருக்காங்க இல்லையா, இப்போ 10 ரூபாய்க்கு மாற்றுறோன்னா எக்ஸ்ட்ராவும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி மக்களை ரொம்ப துன்பப்படுத்தின நேரத்தில் தான் இயேசு என்ன செய்கிறாரு? அப்படி இல்லைன்னா அந்த மக்களை உடனே இயேசு அடிச்சிருவாங்க இல்லையா, உபதேசத்தை கேட்குறாங்க இல்லையா. மக்கள் அந்த அளவு ரொம்ப எப்படி இருக்காங்க? ஆதங்கத்தோட ஒரு இடத்துல அந்த மக்கள் வழிபடக்கூடிய இடத்துலயே போய் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு அந்த இடத்துல இருந்து உபதேசம் பண்ணா அது முடியாத காரியம் தானே. அப்போ யாரும் கேட்க மாட்டாங்களே. இப்போ அதிகாரிகளை தான் வந்து கேட்குறாங்க, பிரமாணிகளை தான் வந்து கேட்குறாங்க, மக்கள் வந்து உபதேசத்தை கேட்குறாங்க. அப்போ மக்கள் அந்த அளவு ஆர்வமாக அவங்களும் ஆதங்கத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆமாம். இப்படி எப்படி அந்த சாமுவேலுக்கு முன்னாடி ஏலியோட மகன்கள் பண்ணும்போது மக்கள்கிட்ட ஒரு ஆதங்கம் இருந்தது போல, ஆனால் வெளியே சொல்ல முடியலை. ஆனால் அவங்களுடைய ஆதங்கத்தை யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறா. கர்த்தர் பார்க்குறா. இது எதை வெளிப்படுத்துறேன்னா, ஒன்று, ஊழியங்கள் ஒருபோதும் பிஸ்னஸாக மாறக்கூடாது. ஊழியங்கள் லாப நோக்கோட செய்யக்கூடாது. மூன்றாவது, ஆலயம்னு சொல்லுவோம் நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயம். இது எந்த இதானாலும் தீட்டுப்பட அனுமதிக்க கூடாது. ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம் ஆலயமும் ஜெப வீடாக இருக்கணும், நம்முடைய சரீரமும் எதாக இருக்கணும்? ஜெப வீடாக இருக்கணும். சரி, இப்படி அவர் அதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலத்தில் திரும்ப எங்கே வர்றாரு? பெத்தானியாவுக்கு வர்றாங்க. 19வது வசனம் 18-19 19 இருக்கு. சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். அங்கேருந்து திரும்பி வந்தாச்சு. திரும்பி வந்து எங்கே தங்குறாங்கன்னா அங்கே பெத்தானியாவிலே தங்குறாங்க. அடுத்த நாள் வருது, ஆபி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நீங்கள் மார்க் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. இப்போ அந்த பெத்தானியாவிலிருந்து மறுபடியும் எங்கே போகிறாரு? எருசலேமுக்கு போகிறாரு. போகிற பிரயாண பாதையில் தான், அதாவது பெத்தானியிலிருந்து வர்ற பாதையில் தான் அந்த அத்திமரம். அடுத்த நாள் பார்த்தா அத்திமரம் என்ன செய்யுது? பட்டு போயிட்டு. உடனே சீஷருக்கு,
இயேசுவே நேற்றைக்கு பச்சை பச்சையாக நின்னது பட்டு போயிருக்கு, இன்னைக்கு என்ன ஒரே செய்யுது? நாள்ல பட்டு போயிட்டு. அப்போ இயேசுன்ட்ட கேள்வி கேட்கும்போது அந்த 11ஆம் அதிகாரம் முதலே நீங்கள் கீழே படித்து பார்த்தா இயேசு என்ன செய்கிறாருன்னா ஃபஸ்ட்டில் ஜபத்தை குறித்ததான உபதேசத்தை கொடுக்குறாங்க. 11:20 படிக்கும்போது ஜபம், நீங்கள் விசுவாசத்தோட இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றேன். அந்த ஜபத்தை குறித்து, அதாவது 26வது வசனம் வரையிலும் 23 முதல் 26 வரையிலும் ஜபங்களை பற்றி சொல்லுங்க. ஜபங்களை குறித்து சொல்கிறாங்க. வாசிக்கணுமா? வேண்டாம். அந்த கடைசி வாரத்தில் கூட அவர் ஜபத்தின் முக்கியத்துவத்தை என்ன செய்கிறாரு சொல்கிறாங்க. எப்படி ஜெபிக்கணும், ஜபத்தில் அந்த விசுவாசத்தோடு ஜபித்தா என்ன நடக்கும், அந்த உபதேசங்களே கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து அப்படியே நீங்கள் கீழே வரும்போது 14ஆம் அதிகாரம் வரையிலும் இயேசு என்ன செய்கிறாரு, பல காரியங்களை. இனி சிலவங்க வந்து விவாதம் பண்ணுறாங்க. அந்த விவாதம் பண்ணுற டைமில் தான் அந்த காசு வருது. சரி சரி, காசு வர்றான். எப்படி ராயனுக்கு வரி கொடுக்கலாமா என்ற ஒரு கேள்வி வருதெல்லாம் இந்த டைமில் இருக்கு. அப்புறம் இதெல்லாம் எருசலேமில் வச்சு நடக்குது. அங்கே இருந்து திரும்ப என்ன செய்கிறாங்க, பெத்தானியாவில் வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் தான் இயேசு கடைசி காலங்களை குறித்து சொல்கிறது. அந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றி பார்க்குறாங்க. அது ஒரு கல்லின் மேல் இல்லாதபடி அறிந்தோம். அந்த 14ஆம் அதிகாரம் வரையிலும் அந்த சம்பவம் தான் அங்கே சொல்லியிருக்கிறது. கடைசி காலத்தை குறித்ததான அது மற்ற 24 அதிகாரத்தில் எல்லாம் சொல்லியிருக்கிற அந்த சம்பவங்கள். களத்திற்கு தரிசிகள் எழும்புவாங்க, என் நாமம் தரித்த அநேகர் வருவாங்க என்கிற அந்த கடைசி காலத்தை குறித்ததான காரியத்தை எல்லாம் இயேசு என்ன செய்கிறாரு சொல்லி அப்படியே வந்து மறுபடியும் எங்கே வர்றாரு, பத்தானியாவுக்கு வர்றாங்க. அங்கே ஒருவருடைய வீட்டில் விருந்துக்கு வர்றாங்க. நீங்கள் 14ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் படிங்க. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். சரி, அப்போ இந்த சம்பவம் வந்து என்னைக்கு நடக்கிறது? ஆபி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எருசலேம் தேவாலயத்தை போயிட்டு திரும்ப இங்கே வந்த வேளையில் தான் சீமோனோட வீட்டில், குஷ்டரோகியாகிய சீமோனோட வீட்டில் என்ன கூப்பிடுறாங்க, விருந்துக்கு கூப்பிடுறாங்க. அங்கே விருந்துக்கு போன வேளையில் என்ன செய்கிறாங்க, அந்த நலத தைலம் ஊற்றுறதும். உடனே அதுவும் மற்ற புஸ்தகங்களை அந்த சுவிசேஷ புஸ்தகங்களை படித்தா தெரியும், யூதாசு தான் ரொம்ப இது பண்ணுறாங்க. ஏன் இந்த பணத்தை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே, இது 300 பணத்துக்கு போயிருக்குமே. நான் நினைக்கிறேன் அந்த 300 பணம் அவனுக்கு அன்னைக்கு கிடச்சிருந்தா 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அங்கே என்ன சொல்லியிருக்கிறான்னா, அவன் தரித்திரர் மேல் ஒரு அக்கறை இருந்ததுனால சொல்லலை. கிளியரா நான் பொதுவாக சொல்கிறேன், அக்கறை இருந்ததுனால சொல்லலை. எதனால? அவன் பொல்லாதவன், திருடாய். அவன் அந்த குரூப்பில் ட்ரெஷர் பணப்பை வச்சுருக்கான். அவன் திருடனாக இருந்ததுனால தான் சொன்னான். எப்படி நம்ம பணப்பையை என்ன செய்யலாம், எடுக்கலாம், நிரப்பலாம். இன்னைக்கு ஊழியத்தில் அப்படி தானே நிறைய பேர் ஏதோ பெரிய அக்கறையா, பெரிய பக்திமா, முக்திமா, பக்தி முத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் இந்த வீண் செலவெல்லாம் இது ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. அவன் 5 பைசா என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினா, ஏன் இந்த காசை 10 பேருக்கு ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. நம்ம ஏழைகளுக்கு கொடுக்காமலாம் இருக்கோம். ஏழைகளுக்கு கண்டிப்பாக செய்யணும். ஊழியத்துக்குள்ளே தான் ஊழியத்துக்கும் செலவிடணும்.
இயேசு சொன்னாரா, ராயனுக்குரியதை ராயனுக்கு ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்குரியதை தேவனுக்கு தேவனுக்கும் கொடுக்கணும், ஏழைகளுக்குரியதை ஏழைகளுக்கும் கொடுக்கணும், ஊழியத்துக்குரியதை ஊழியத்துக்கு நிறைய பேர் இது தெரியாமல் சிலவங்க இந்த தவறான உபதேசங்களை கேட்டு அப்படி எந்த பிரயோஜனம் இல்லாமல் பணத்தை என்ன செய்கிறாங்க. சிலவங்க நிறைய சபைகளில் கூட நிறைய பிரச்சனை. ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடத்த விட மாட்டாங்க, ஒரு எழுப்பல் கூட்டம் நடத்த விட மாட்டாங்க, ஒரு ஆலயத்தை கட்ட விட மாட்டாங்க, ஒரு எதுவும் செய்ய முடியாது நிறைய இடங்களில். அன்றைக்கி இயேசுவுக்கு விலையேறப்பட்ட நலந்த தைலம் வாங்கும். அது எந்த பிரயோஜனம் அங்கே இல்லை, கொஞ்சம் வாசனை தான் என்ன செய்யும். அதை கூட இயேசு என்ன செய்தார், அனுமதித்தார். அனுமதித்தாரா இல்லையா? அனுமதித்தார். ஊழியத்தில் செலவாகிறத பார்க்கவே கூடாது, பார்க்கவே கூடாது. பவுல் கூட சொல்றாருல, செலவு பண்ணவும் செலவு பண்ண படவும் விரும்புகிறேன். அதுக்கு அதுதான் ஊழியம். எங்கள் ஊழியங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறது அதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப செலவு பண்ண ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர எந்த செலவும் நம்ம என்ன செய்யணும். ஏழைகளுக்கு கொடுக்கறது அது அது கர்த்தர் பார்க்கிறாரு. ஏழைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அது கர்த்தருக்கு தெரியும். ஏழைகளுக்கு கொடுக்கறது விளம்பரப்படுத்திட்டு கொடுக்கறது அல்ல. சபை ஒருபோதும் விளம்பரப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடாது. வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. அப்படிதான் ஏழைகளுக்கு செய்யணும். தான தர்மம் அப்படிதான் செய்யணும். நிறையவருக்கு அது பெருமை. நான் தசமாவத்தை எடுத்து ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டேன், நான் ஆலயம் கட்டுவதற்காக வச்சுருந்த காசு எடுத்து ஏழைகளுக்கு செய்துட்டேன். இவங்க நினைக்கிறது கர்த்தர் அங்கீகரிப்பார் என்று இல்லை. தேவனுக்குரியதை தேவனுக்கு தான் கொடுக்கணும். ஏழைக்கிறங்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குற அது வேற. ஏழைகளுக்கு செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்யணும். சரி, அப்போ இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. இதை மார்க் 14 அதிகாரம் 1 முதல் 10 வரை, அதாவது மார்க் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரையிலும் இந்த செவ்வாய்க்கிழமை நடந்த சம்பவம். நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த 10ஆம் வசனத்தில் முடியுது. 10ஆம் வசனத்திலேயே யூதாஸ் கரியோத்து என்ன செய்கிறான் அப்படின்னா, பிரதான ஆசிரியர்கிட்ட போய் பேரம் வச்சிட்டான். பேரம் பேசுகிறான். அந்த 300 பணம் அவன் கிடைக்கலன்னு உடனே 11 என்ன சொல்லுது, அவர்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுப்போம் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். ஆனால் இவனால் பொறுக்க முடியலை. இந்த 300 பணம் போயிட்ட பணம் பொறுக்க முடியும். நிறைய பேர் அப்படி தானே சில நல்ல காரியம் நடக்கும்போது பொறுக்க முடியாமல் கூட்டத்தை விட்டு எழும்பி போயிடும். நிறைய பேர் இந்த செலவு எதுக்கு, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி அப்படி என்ன செய்வாங்க, எழும்பி போயிடும். இது யாருடைய ஆவி, யூதாசனுடைய ஆவி. யூதாசனுடைய ஆவி. இப்போ சீமோனுடைய வீட்டில் அங்கே விருந்து நடக்குது. அங்கே 300 பணம் ஏன் இது வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லின உடனே இவன் என்ன நினச்சா, இயேசு இப்போ அந்த ஸ்திரீயை ஏசுவாங்க, என்ன ரொம்ப என்ன செய்வார், அங்கீகரிப்பார் தானே. அதுக்கு மாறாக இயேசு என்ன சொன்னார், அவங்க செய்யுங்க, செய்யட்டும், என்னுடைய கடைசி காலத்துக்காக அவங்க என்ன செய்கிறாங்க. ஏழைகளை எப்பவும் உங்கள்கிட்ட கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்போ வேணுமானாலும் நீங்கள் என்ன செய்யலாம். அதுதான் சொல்லணும். ஏழைகள் எப்பவும் இருக்கிறாங்க, கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை எடுத்து ஏழைகளுக்கு என்ன செய்யக்கூடாது. அது மிக முக்கியம். அதுதான் அங்கே சொல்லு. உடனே இவனுக்குள்ளே யார் புகுந்துதா, பிசாசு புகுந்துதான். அடுத்து என்ன சொல்லியிருக்கு, சாத்தான் இவனுக்குள்ளே புகுந்து இவன் எங்கே போயிட்டான், பிரதான ஆசையார்கிட்ட போயிட்டான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. தீமத்தேயுவிலே சொல்லியிருக்கு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. அவர் இடம் இந்த இடத்துல தான் நினைக்கிறேன். இந்த இடம் தான் இந்த 300 பணம் அதில் தான் ரொம்ப அங்கே ரொம்ப தொடர் வச்சுருந்தேன். இந்த பின்மாற்றக்காரன் எப்பவுமே இப்படி தான் அங்கே தொடர் லேசாக வச்சுட்டாரு. அவன் கடைசியாக ஒரு நாள் போயிடுவான். அவன் ஒரு நாள் கடைசியில் போவான். கடைசியில் முடிவு எப்படி வரும், இவனுங்க தானே. இவன் நினைக்கிறா எனக்கு நல்லா பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், எனக்கு எல்லா வாய்ப்பு வசதி கிடைக்கும். ஆனால் கடைசியில் விடுவிப்பதற்கு யாரும் தான். உன்னை அழைத்தவங்களும் இருக்க மாட்டாங்க. 30 வெள்ளிக்காசு தாரேன், 30 வெள்ளிக்காசு போல தான் நிறைய பேர் சில பொறுப்புகள் சில பதவிகளுக்கு கொடுத்த ஆசை எல்லாம் ஒன்று தானே.
அன்னைக்கு 30 வெள்ளி காசு, இன்னைக்கு இந்த விஷயம். ஆமாம், ஆசை காட்டுவான். அந்த ஆசை நம்ம கடைசியில் அந்த பொறுப்புகளை கொடுத்தவனும் உதவி செய்ய மாட்டான். கடைசியில் பிரதான ஆசாரியன் சொன்ன அது ஓம் பாடப்பா, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது ரொம்ப எச்சரிக்கை. பண ஆசை ரொம்ப ஆபத்தானது. பண ஆசை, பொருளாசை, அதே மாதிரி இந்த பதவி ஆசை, இதெல்லாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. வந்துட்டுனாலே பெரிய சிக்கல். அப்போ செவ்வாய்க்கிழமை மறுபடியும் எருசலேமில் இங்கே வந்தாச்சு. பெத்தானியாவில் வந்து அங்கே தங்குறாரு. அடுத்து ஆவி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. நாங்கள் சுவிசேஷங்களை படித்தாலும் இந்த நாளில் இயேசு என்ன செய்தார் என்று பைபிள் இல்லை. பண்டிதர்களும் சரித்திர ஆசிரியர்களும் என்ன சொல்லுகிறாருன்னா, இந்த 13ஆம் தேதி ஆபி மாதம் எத்தனாம் தேதி, 13ஆம் தேதி புதன்கிழமை இயேசு சிலுவையில் மரிக்கணும் இல்லையா, அதுக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார் என்று சொல்கிறாங்க. ஒரு கூட அப்படி இருக்கலாம். நம்ம சுவிசேஷங்களை படித்து பார்க்கும்போது தெரியும், அவர் எந்த பெரிய ஊழியம் செய்தாலும் அதுக்கு முந்தின நாள் நைட்டு மலையில் பேர் என்ன செய்வார், ஜெபம் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஊழியம் செய்த எல்லா வேலையிலும் பார்த்தா முந்தின நாள் நைட்டு எங்கே இருப்பார், மலைகளில் போய் ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தம். ஊழியர்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டாகவும் சொல்லிக்கலாம். எடுத்துக்காட்டு. அவங்க மேடையில் போய் நிற்கிறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னாடி ஆயத்தம் வேணும். ஆயத்தம் இல்லாமல் நிற்கக்கூடாது. தாவீது கூட சொல்லுங்கிறான், நான் ஆயத்தமாகி வந்து நிற்பேன். ஊழியம் செய்ய ஆயத்தம் வேணும். ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் எடுத்தால் கூட ஆயத்தம் வேணும். ஒரு சின்ன சுவிசேஷ ஊழியம் எல்லாத்துக்கும் ஆயத்தம். ஆண்டவர் ஆராதிப்பதற்கு என்ன செய்யணும், ஆயத்தமாக வரணும். அப்போ புதன்கிழமை என்ன செய்கிறாரு, ஆயத்தப்படுத்தி கொண்டு இருந்திருக்கலாம். காரணம் அந்த தினத்தை குறித்து பைபிளில் எங்குமே சொல்லப்படவில்லை. ஆபி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை இயேசு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் மற்ற புஸ்தகங்கள் படித்து ஆவி மாதம் 14ஆம் தேதி சம்பவம் தான் சொல்லியிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 41வது வசனம் வரையிலும் இந்த 14ஆம் தேதியில் உள்ள சம்பவம் சொல்லியிருக்கிறது. ஆமாம், அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது கூட 2 நாளைக்கு பின்பு அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். மறுநாள்னு சொல்றதுக்கு 2 நாளைக்கு பின்பு, மீதி எல்லாம் மறுநாளும் வருது. அதில் 2 நாளைக்கு பின்பு. அடுத்து அந்த 12ஆம் வசனம் என்ன சொல்லுது, பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பஞ்சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார். அப்போ செவ்வாய்க்கிழமை போகிறாரு, 2 நாளுக்கு பிறகு. அப்போ ஒரு நாளில் உள்ள சம்பவம் அங்கே சொல்லப்படலை. வியாழக்கிழமை ஆகுது. இதுதான் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற நாள். அப்போ இந்த நாளில் இயேசு ஒரு யூதனாக இருந்ததுனால அவர் எல்லா பஸ்கா பண்டிகையிலும் பஸ்கா ஆசரிக்கிறது வழக்கம். அது போலவே இயேசு என்ன செய்கிறாரு, இந்த நாள் இதுதான் கடைசி ராப்போஜனம். கடைசி ராப்போஜனம் என்று சொல்லும். கடைசி அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறது. இப்போ ஆயத்தப்படுத்தணும்னா ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும், பொருட்கள் வாங்கணும். இப்போ சீஷர்களே வந்து கேட்குறாங்க, நாங்கள் எங்கே ஆயத்தப்படுத்தணும் என்று கேட்கும்போது இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போங்க, நகரத்தில் போங்க. போகும்போது மார்க்கு 14:13 இருக்குது. அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். இந்த சம்பவம் வந்து சாயங்காலம் 6 மணி முதல் 9 மணிக்குள்ள உள்ள சம்பவம். இந்த சம்பவம் நடக்கிறது எருசலேமில். இப்போ இதில் என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து இயேசு பெத்தானியாவில் இருக்கிறாரு, பகல் எருசலேமுக்கு போகிறாரு, திரும்ப பெத்தானியாவுக்கு வந்து ராத்தங்கிறார். ஏன் இந்த எருசலேமில் அன்னைக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற அன்னைக்கு எருசலேமில் தங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ராத்திரி வந்து பெத்தானியாவுக்கு அவர் போகலாமே. பெத்தானியாவுக்கு போயிருக்கலாம், ஆனால் அந்த அவருக்கு வந்து எருசலேமில் ஆசரிக்கணுன்ற ஒரு ஆசை. 2வது அந்த
அதுக்கு வசதி அங்கே தான் இருக்குது. அங்கேயும் அங்கே ஒரு மார்க்குங்களுடைய ஒரு வீடு. அப்போ எல்லா இடத்திலும் ஆசரிக்க முடியாது. பொதுவாகவே யூதர்கள் ஓரளவு வசதியானவங்க வீடுகளை கட்டும்போது மேல் வீட்டறை ஒன்று கட்டுவாங்க, இல்லைன்னா கீழேயாவது விருந்தினர்கள் தங்கிறதுக்கு. அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற யூதர்கள் வந்தன்னா அவங்களுக்கு தங்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும். எல்லோரும் சத்திரத்திலும் லாட்ஜிலும் தங்க முடியாது. அதனால் கொஞ்சம் வசதியானவங்க என்ன செய்வாங்க, இது வந்து எருசலேமில் தான் இருக்குது அந்த ஸ்பெஷல். அப்போ இந்த எருசலேமில் அது ஒரு பண்டிகை காலம். மார்க்குங்கிறவங்க கொஞ்சம் வசதியானவங்க, அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு அறை, பெரிய ஒரு அறைன்னா அது மேல் வீட்டு அறைன்னு சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த வசதிகள். இன்னும் ரெண்டாவது பொருட்கள் வாங்குறதுக்கு கொஞ்சம் பெத்தானியாவோட எங்கே எருசலேமில் ஒரு வசதி. இன்னும் அன்னைக்கு அந்த எருசலேமில் பஸ்காவை ஆசரிக்கிறது அவங்களுக்கு ஒரு மேன்மை. இந்த காரியம் எல்லாம் இருக்கிறதுனால அவர் அங்கே என்ன செய்திருக்கலாம், தெரிந்தெடுத்திருக்கலாம். அப்போ பகலில் அங்கே பெத்தானியாவில் இருந்தவங்க நேரம் எங்கே வர்றாங்க, எருசலேமுக்கு வந்து சாயங்காலம் வேலை சொல்லி பண்ணாங்க, நீங்கள் அங்கே போய் என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க. 2 சீஷர்கள். அந்த 2 சீஷர்கள் யார்? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அது சொல்லியிருக்கிறது. 22 அதிகாரம் 7, 8 படித்து பாருங்கள். லூக்கா 22, 7, 8 சொல்லியிருக்கு. 2 பேர் யாரெல்லாம்? பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து அப்போ இதை ஆயத்தப்படுத்த சொல்கிறாங்க. இங்கே 2 சீஷர்னு சொல்லியிருக்குது, அங்கே வந்து பேதுருவும் யோவானும் கிளியராக சொல்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு கதை கிடையாது. பேர் வேற ஒருவேளை நகரம்னு அங்கே இருக்குது. எந்த நகரம் ஒரு கேள்வி வரும் இல்லையா, ஒரு சந்தேகம் வரும். எந்த நகரம்? சீஷர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த கிராமத்துக்கு உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்தை போங்க, அங்கே ஒரு கழுதையும் குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். நீங்கள் அவருங்க எஜமானன் வந்து ஏன்னு கேட்டால் இது யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு. ஆண்டவர் அவருடைய காரியத்தை எல்லாம் திட்டத்தில் எவ்வளோ அழகாக செய்கிறாரு. இப்போ இங்கே வந்து நீங்கள் எருசலேமுக்கு போங்க, நகரத்துக்குள்ளே போங்க. அங்கே போகும்போது நகரம் எப்பவும் அங்கே ரஷ்ஷாக தான் இருக்கும். அது ஒரு பண்டிகை காலம், லட்சக்கணக்கின யூதர்கள் வர்ற இடம், முக்கியமான சிட்டி. ஆமாம், முக்கியமான சிட்டி. பண்டிகை காலம், லட்சக்கணக்கின பலி செலுத்துகிற காலம். அங்கே எல்லாம் பரபரப்பாக இருக்கும். அப்போ எத்தனையோ பேர் தண்ணி குடத்தை சுமந்துட்டு வருவாங்க. ஆமாம், நிறைய பேர் தண்ணி எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ பேர் சுமந்துட்டு வருவாங்க, அப்படி தானே? ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு புருஷன் என்ன செய்வான்? கிளியராக சொல்லி, அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். அப்போ ஏன் இயேசு அது அப்படி சொன்னார்? எத்தனை பேர் சுமந்துட்டு வருவாங்க? அதுவும் நிறைய பேர் எல்லார் வீட்டுக்கும் வந்திருப்பாங்க, எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படும், எல்லாருமே தண்ணி எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலம் மாதிரி பைப்பு வசதி ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அங்கே போய் கிணற்றுலேருந்தோ குளத்துலேருந்தோ என்ன செய்யணும், எடுத்துகிட்டு வரணும். அப்போ அங்கே திணற வராதா? இயேசு என்ன சொல்லுவார், குடத்தில் தண்ணி சுமந்துட்டு ஒருத்தன் வருவான், அவங்க பின்னாடி போங்க, ஒரு வீட்டில் போய் சேருவீங்க. அங்கே போகும்போது அங்கே எல்லாம் வசதியாக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஒரு இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. அந்த எஜமான்கிட்ட கேளுங்க, ஆண்டவருக்கு எங்கள் போதகருக்கு என்ன செய்யணும், பஸ்கா ஆசரிக்கணும் வேணும், காட்டி தருவாங்க. அங்கே நீங்கள் என்ன செய்யுங்க. இதில் ஒரு சம்பவம் இருக்குது. யூத புருஷர்கள் குடத்தில் தண்ணி எடுக்க மாட்டாங்க, குடத்தில் தண்ணி சுமக்க மாட்டாங்க, துருத்தியில் தான் சுமப்பாங்க. யூத புருஷர்கள் ஒருபோதும் குடத்தில் தண்ணி எடுக்க மாட்டாங்க. எதில் தான் எடுப்பாங்க? துருத்தியில் தான் எடுப்பாங்க. ஆனால் ஸ்திரீகள் எதில் எடுப்பாங்க? குடத்தில் தண்ணி. இப்போ வழக்கத்துக்கு மாறாக, இப்போ சமாரியாவில் போகும்போது கூட அந்த ஸ்திரீ என்ன தான் கொண்டு வந்தாங்க? துருத்தி கொண்டு வரல, குடத்தை தான் என்ன செய்தாங்க, கொண்டு வந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல புருஷர்களை குறித்து அவங்க துருத்தியை என்ன செய்தாங்க, இது பண்ணாங்க.
துருத்தின்றது எப்படி இருக்கும் பாஸ்டர்? துருத்தி வந்து இந்த மிருகத்தினோட தோல் உருவாக்கப்பட்டது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, தண்ணி கெட்டு போகாது. வனாந்தரங்கள் எல்லாம் போகும்போது தண்ணி என்ன செய்யாது, கெட்டு போகாது. அது எவ்வளோ தூரம் கொண்டு, அது நிறைய தண்ணி இருந்தாலும் அது அப்படி நம்ம தோலில் போட்டாலும் நமக்கு சௌகரியமாக இருக்கும். பாதி தண்ணி பேக்கில் இங்கே வந்து சுமக்கிறதுக்கு என்ன செய்யும், வசதியாக இருக்கும். இப்போ 50 கிலோ என்ன 25 கிலோ இங்கே வரும், 25 நமக்கு சுமக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். புருஷர்கள் எப்பொழுதும் துருத்தியில். நம்ம ஊர் பழக்கத்தின்படி சொன்னால், நம்ம ஊரில் லேடிஸ் பெண்கள் எல்லாம் இடுப்பில் தண்ணி எடுப்பாங்க, ஆண்கள் எங்கே எடுப்பாங்க, தோலில் எடுப்பாங்க. வழக்கத்துக்கு மாறாக யாராவது இடுப்பில் எடுத்தன்னா, புருஷர் எடுத்தன்னா கிண்டல் பண்ணுவாங்க. அது ஒரு அடையாளம். அதனால யாரும் எடுக்க மாட்டாங்க. அது சும்மா காலி குடத்தை இப்படி எடுத்தாலே கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக ஒருவர் அடையாளம். அவ்வளோ திரள் கூட்ட மக்கள் நடுவில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொன்ன கிளியராக இருக்கும், தெளிவான வழி நடத்தும். ஆண்டவர் நேரான பாதையில் நடத்துகிறார். அதுவும் இவங்க போகும்போது தான் அந்த மனுஷனும் கரெக்டாக வரணும். அந்த டைம் வந்து அதுவும் அவங்க போகிற இடத்துல அவங்க எங்கே நிற்பாங்கன்னு தெரியாது. அவங்க போகிற நகரத்துக்குள்ளே போகிறாங்க, எங்கே நிற்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் போகும்போது கரெக்டாக அவங்க நிற்கிற இடத்துக்கு, அவங்க நிற்கிற நேரத்துக்கு அந்த மனுஷன் சுமந்துட்டு வர்றான். நடக்கவே முடியாத ஒரு விஷயம் அங்கே அந்த நடக்குது. இதே மாதிரி தான் ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செய்யும்போது, இப்போ இவங்க 2 பேரும் ஆண்டோட சித்தத்தை என்ன செய்யணும், நமக்கு இடரல் அங்கே வராது, வழி தவறி போகக்கூடிய வாய்ப்பு வராது. எங்குமே வழி தவறி ஆண்டவர் நேராக தான் நடத்துவாங்க. ஏன் இயேசு பிறந்த அந்த காலகட்டத்திலே அந்த சாஸ்திரிகளுக்கு ஆண்டவர் நட்சத்திரம் வழி காட்டினது. நட்சத்திரம் வழி தவறாக காட்ட இல்லையே, நட்சத்திரம் எப்படி தான் காட்டினது, நேராக. இவங்க தான் என்ன செய்தாங்க, வழி தவறி போயிட்டு. ஏன் நட்சத்திரம் நேரம் எங்கே கொண்டு போகுது, ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில். ஆனால் இவங்க திடீர்னு வழி தவற காரணம் என்ன, அவங்களோட யோசனை, சொந்த யோசனை அங்கே ஏறிட்டு. தேவ திட்டத்தில் சொந்த யோசனை வரக்கூடாது, மனுஷ புத்தி வரக்கூடாது. அரண்மனையில் பிறந்திருப்பாரோ, அரண்மனையில் தானே பிறப்பார். இப்போ இதுவரையிலும் தேவனோட திட்டத்தின்படி வந்தால் நிறைய பேர் தோல்வி அடைகிறது. அப்படி தான் நிறைய பேருடைய ஆவிக்கிற வாழ்க்கை தோல்வி அடைவதற்கு காரணமே அதுதான். தெய்வ திட்டத்தின்படி வந்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் கிட்ட நெருங்க வாய்ப்பு வசதி எல்லாம் வந்து கிட்ட வந்த உடனே சுயம் அங்கே வந்துடும். இல்லைன்னா வேற இன்னொரு ஆலோசனை வரும், இல்லைன்னா சொந்தக்காரி எவனாவது ஒருத்தன் வருவான், வந்து வழி தவற பண்ண வைப்பான். இங்கே வந்து நேராக ஆண்டவர் நடக்கும். ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறவர், நேராக நடத்துகிறவர். ஒருபோதும் வழி தவறி போக ஆண்டவர் விட மாட்டார். அதனால் ஆண்டவர் திட்டத்தின்படி என்ன செய்யணும், வாழணும். இப்படி விஷயம் என்ன நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்காம அவர் சொன்னார் அப்படின்னா கண்மூடித்தனமா நம்ம அந்த விஷயம் நம்பணும். കാരണം அங்கே லட்சக்கணக்கில் மக்கள் வர்ற இடத்துல நாங்கள் எங்கே போய் இப்போ நம்ம இருந்தால் அப்படி தானே கேட்டிருப்போம், எங்கே போய் ஆயத்தம் பண்ணுறது, நம்ம இருக்கிற இடத்துல பண்ணக்கூடாதா, ஆக பெத்தானியாவிலே பண்ணியிருக்கலாம் இல்லையா, அப்படி தானே பேசியிருக்கோம். நான் நினைக்கிறேன் யூதாஸ் எல்லாம் அப்படி பேசியிருக்கேன். யூதாஸ் அந்த கூட்டத்தில் உண்டு இல்லையா, அவங்க செலவு பண்ணுறது கொஞ்சம் பிடிக்காது இல்லையா, இவ்வளோ செலவு அங்கே இருந்தால் யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, குறைஞ்ச விலைக்கு வாங்கியிருக்கலாம், குறைஞ்ச விலை ரேட் அதிகம், பெத்தானியாவில் விலை குறைவாகிட்டு இருந்தோம். அப்போ இப்படி அங்கே என்ன செய்யணும் வந்து அதான் இயேசுண்ட கடைசி அந்த ராப்போஜன ஆறாது, அந்த ராப்போஜனம் அவர் என்ன இரவு அந்த டைமில் தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, யூதா முறைமையின்படி பஸ்காவை என்ன செய்கிறாங்க, ஆசரிக்கிறாங்க. கடைசியாக என்ன செய்கிறாங்க, அவர் அந்த அந்த அப்பத்தை எடுத்து என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கும். யூதர்களுக்கு ஒரு முறைமை உண்டு, பஸ்கா அவங்க சாப்பிடுவாங்க. பஸ்கா மணி ஆசீர்வதிக்கும் போது ஒரு அப்பத்தை எடுத்து தனியாக வைப்பாங்க, ஒரு அப்பத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு கடைசியில் அந்த குடும்ப தலைவர் வந்து சொல்லுவாங்க, இதுதான் மேசியா, இவர் தான் நமக்காக என்ன செய்ய போகிறார், வரப்போகிறாருன்னு சொல்லி, இது பஸ்காவுக்கு அது மேசியாவுக்கு அடையாளம்னு சொல்லி கடைசியாக மேசியாவை குறித்து என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் 53ஆம்
ஏசாயா 53 அதிகாரம் இப்போ வாசிப்பாங்க யூதர்கள். வாசித்து மேசியாவை குறித்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்லி அடுத்த தலைமுறைக்கு அதை பற்றி என்ன செய்வாங்க, விளக்குவாங்க. எகிப்து தேசத்தில் அவங்க பட்ட பாடுகள் முதல் மேசியாவினோட வரவு வரை உள்ள காரியங்களை விளக்கி அந்த அப்பத்தை என்ன செய்வாங்க, அந்த குடும்ப தலைவர் உடைத்து என்ன செய்வாங்க, அப்படி எல்லாருக்கும் ஆரம்பிச்சதே அங்கே இருந்தானே, அங்கே இருந்து எகிப்தில் இருந்து. அதே தான் இயேசு என்ன செய்கிறாங்க, அதான் அந்த உடைச்சு என்ன செய்கிறாங்க, கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இது என்னுடைய மாம்சம், இது என்னுடைய இரத்தத்தினால் உண்டாகிய புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையின் ரத்தம். எல்லாரும் இன்னொரு மேசியா வருவார் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் அந்த அப்பத்தை எடுத்து இது நான் தான் வெளிப்படுத்துகிறாரு, தன்னை மேசியாவாக வெளிப்படுத்துகிறாரு தன்னை. ஏன்னா வேற யாருக்கும் தெரியாது, இந்த 12 பேர் இங்கே இருக்காங்க இல்லையா, வேற யாருக்கும் தெரியல. தன்னை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்த, மேசியா நான் தான் மேசியா, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான் பிழைப்பா, அந்த காரியத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அன்றைக்கு தான் அவர் போஜன பந்தியில் அப்படி இருக்கிற டைமில் திடீர்னு பாத்திரத்தில் தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்து சீஷரோட பாதங்களை என்ன செய்கிறாங்க, கழுவுறாங்க. கழுவிட்டு வரும்போது தான் பேதுருட்ட வர்றார். பேதுருட்ட வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, பேதுரு, ஐயையோ ஆண்டவரே, என்னுடைய பாதத்தை நீர் கழுவலாகாது. அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் உன்னுடைய பாதத்தை கழுவாவிட்டால் என்னுடைய பாத்திரத்தில் உனக்கு பங்கு இல்லை. உடனே பேதுரு சொல்கிறாரு, அப்படியான என் தலையை கூட கழுவணும். கொஞ்சம் சிலவங்க அப்படி தானே, மிஞ்சின நீதிமானம். உடனே இயேசு சொல்கிறாரு, முழுகினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான், அவன் கால்களை மட்டும் கழுவினா போதும். நீங்கள் என்ன போதகரும் ஆண்டவர் என்று சொல்லுகிறீங்க, நீங்கள் சொல்லுகிறது மெய்தான். போதகரும் ஆண்டவருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினது உண்டானா நீங்களும் ஒருவர் பாதங்களை ஒருவர் என்ன செய்கிறது. இதை செய்வதற்காக நான் உங்களுக்கு மாதிரி என்ன செய்கிறேன், வைத்து போகிறேன்னு இயேசு சொல்கிறார். சொல்லிட்டு கடைசி அவர் சொல்கிறார், இதை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இதை செய்வீர்களானால் நீங்கள். அப்படிதான் கிறிஸ்தவத்தில் அந்த பாதம் கழுகிற அந்த உபதேசம் வந்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ குருக்கள் எழும்பி இருக்கிறாங்க. எல்லா குருக்களும் என்ன செய்வாங்க, காலை காட்டி கொடுப்பாங்க, சீஷர்களை என்ன செய்வாங்க, கழுவாங்க. நான் இடையில கூட ஒரு பிக்சர் பார்த்தேன். சீஷன் அப்படியே 4 காலில் அப்படி குனிஞ்சு நிற்கிறான். குரு சேரில் உட்கார்ந்துட்டு அப்படி காலை என்ன செய்யான், அவருக்கு முதுகில் அப்படி சவிட்டி வைக்கிறான், சவிட்டிட்டு இருக்குது. இன்னொரு சீஷன் அந்த காலை என்ன செய்யறான், கழுவி துடைக்கிறான். அது அப்படிப்பட்ட நிறைய குருக்கள் இருக்கிறாங்க. அந்த குருக்களுக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ள வித்தியாசமே அதுதான். இயேசுவுக்கு விவேகானந்தர் என்கிற கூட அதை குறித்து தான் மெச்சப்படுத்தி பேசினாங்க, உயர்த்தி பேசினாங்க. எல்லா குருக்களும் சீஷர் மூலம் கால்கள் கழுவாங்க. ஆனால் இயேசு மட்டும் சீஷரோட பாதத்தை கழுவாங்க. ஆகையா எல்லாரை விட அவர் எப்படிப்பட்டவர், உன்னதமானவர் என்று சொல்லுங்க. ஒருவேளை அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் நான் இருந்திருக்குமானா, நான் தண்ணீர்னாலும் அந்த பரிமள தைலத்தினாலே நீ ரத்தத்தாலே நான் என்ன செய்திருப்பேன். அந்த அளவு அவர் அந்த நம்பிக்கையோட அந்த வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட தாழ்மை, அதுதான் தாழ்மை. அவர் எவ்வளோ உன்னதமான தெய்வம், எவ்வளோ தாழ்மைப்படுத்தின. எதுக்கு அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ சபைகள் அது இல்லை. அதுக்கு உடனே அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுக்குறாங்க. விளக்கம் கொடுக்குறவங்க இருக்கட்டும். ஆனால் இயேசு அங்கே ஒரு வார்த்தை சொல்லி, இதை நீங்கள் செய்வீர்களானால் பாக்கியவான்களாக இருப்பீங்க. செய்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற ஒரு பாக்கியம் நிச்சயமாகவே உண்டு. நிறைய பேர் கேட்பாங்க, 10 பேர் 50 பேர் இருக்கிற இடத்த முடியும், 300 பேர் 500 பேர் 1000 பேர் 10,000 பேர் இருக்கிறது எப்படி என்ன, 1,00,000 பேர் இருந்தாலும் என்ன செய்யலாம். அதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது, பெரிய மேட்ரே கிடையாது. அதை செய்கிறது அது ஒரு உன்னதமான ஒரு ஊழியத்தின் அது ஒரு பெரிய பகுதி. அது ஆனால் அது ஒரு சாக்கிரமம் தான் செய்யக்கூடாது.
ஒரு பாரம்பரியமாக செய்யக்கூடாது, உண்மையிலே தாழ்த்தி. உண்மையாகவே தாழ்த்தி. அது யூதர்களுக்கு ஒரு இது உண்டு, அடிமைகளை வச்சு என்ன செய்வாங்க, பாதம் கழுவாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, ஒரு அடிமை போல தன்னை தாழ்த்துக்கிறான். அப்போ ஒருவருக்கொருவர் பாதங்களை கழுவும் போது நான் என்ன நினைக்கணும், என்னை விட அவர் மேலானவர், அந்த எண்ணத்தோடு அப்படி செய்தால் நிச்சயமாக அதனாலேயும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு, அதனாலே ஒரு மேன்மை உண்டு. இல்லை என்று யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அனுபவம் இல்லாதவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நரிக்கு திராட்சை பழம் கிடைக்கிறது வரையிலும் அதை எட்டி 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 பார்த்து இப்போ கிடைக்கல, அதுவரை என்ன சொல்லிட்டு அது குதிச்சுட்டு இருந்து எனக்கு இது நல்லா இருக்கும், நல்லா இனிக்கும், நல்ல பழம் கிடைக்கல. அதனால் அது என்ன சொல்லிட்டா, சீச்சி இந்த பழம் பிடிக்கும். அது குரங்க வச்சு ஒரு கதையாக சொல்லி இருக்குது. மனுஷனும் அப்படி தான், அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாததுனால எல்லாம் அப்படி தானே. முழுக்கு ஞானசனான அனுபவம் இல்லை, அதனால முழுக்கு ஞானசனான ஒன்றும் பிரச்சனை தேவையில்லை, தெளிப்பு ஸ்நானம் போதும்னு சொல்லுவாங்க. காரணம் அவங்களுக்கு அனுபவம் இல்லை. அவங்களுக்கு நம்ம குறை சொல்லக்கூடாது, யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. முழுக்கு ஞானஸ்நானம் தான் உண்மை, பாதம் கழுவது உண்மை, அவ்வளோதான். அவங்களுக்கு அனுபவம் இல்லாததுனால அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்ள. அதுக்கு பல விளக்கங்களையும் என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். சொல்லுகிறவர்கள் சொல்லிகிட்டே இருக்கட்டும், அவரோட பிரமாணத்தை கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இப்படி இது என்னைக்கு நடக்கிறது, வியாழக்கிழமை. அதனால தான் இந்த பாதம் கழுகிற அந்த ஒரே ஒரு அனுபவத்துக்காக தான் அந்த நாளை சொல்லுவாங்க இது பெரிய வேலை. எல்லா நாளும் 24 மணி நேரம் தான், அதில் 28 மணி நேரம் ஒன்றும் இல்லை. பெரிய வேலைன்னு பொதுவாக மக்கள் அழைக்கிறது. அது ஏன்னா பெரிய காரியம் அன்னைக்கு என்ன செய்தது, நடந்தது. அந்த ராப்போஜனத்தின் உபதேசத்தை வேற அவர் நமக்கு என்ன செய்தார், காட்டி தந்ததுனால தான் அந்த தாழ்மையின் உபதேசம் இதெல்லாம் அங்கே என்ன செய்கிறார், காண்பிக்கிறது. இதெல்லாம் வியாழக்கிழமை நடக்கிறது. அதுக்கப்புறமாக அவர் என்ன செய்கிறாரு, அங்கே இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது ஆசாரியர்கள் நடுவில் அங்கே ஒரே இது இயேசு எப்படியாவது பிடிக்க என்ன செய்யணும், போகணும். அதுக்காக யூதாசுக்கு வரவே பார்த்திருக்கிறார். இப்போ இயேசு இந்த பந்தி ஆசரித்து கொண்டிருக்கும் போதே சொல்ல ஆரம்பித்தார், இன்றைக்கு ஒருவர் என்ன செய்வார், காட்டி கொடுப்பார், எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகும். அது லூக்கா 22:21 முதல் 23 வரை உள்ள இதிலெல்லாம் சொல்லியிருக்கிறது. நம்ம 22-23 வாசித்து பாருங்கள். லூக்கா 22:23. அப்பொழுது அவர்கள் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்ன காட்டி கொடுப்பான். உடனே எல்லாரும் 12 பேரும் பேசுறாங்க, யார் காட்டி கொடுப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஒவ்வொருவரும் கேட்டு கேட்டு யோவான்கிட்ட சொல்கிறான், நீர் கேளம். ஆனால் இயேசுங்க மார்பில் அவர் என்ன செய்கிறாரு, சாய்ந்திருக்கிறாரு. அப்போ தான் யோவான் கேட்டு அந்த டைமில் தான் இயேசு சொல்கிறாரு, நான் இந்த அப்பத்துண்டை எடுத்து திராட்சரசம் முக்கி யாருக்கா கொடுக்குறேனோ அவன் தான். அப்படி இயேசு கொடுக்குறாரு. இதுக்குள்ளே என்ன நடக்கிறது, இவங்களுக்குள்ள ஒரு போட்டி, யார் பெரியவன். இப்போ இயேசு மரித்து போகிறதை குறித்து, சிலர் மரிக்கிறதை குறித்து பேசுகிறாரு. சாத்தா எவ்வளோ தந்திரமா, அதுக்குள்ளே அங்கே அதிகார போட்டி வருது. அந்த விஷயத்தை இயேசு என்ன சொல்ல வர்றாருன்றதை கவனிக்க விடல. யார் பெரியவன், நம்மள யார் பெரியவன். அது லூக்கா 22-24 முதல் 30 வரை அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. இனி யோவான் 13:34-35 வசனம் படிக்கும்போது, இப்போ நைட்டு ஆகுது, சுமார் 9 மணி தாண்டியாச்சு. இனி 9 முதல் 10-10:30 வரை உள்ள சம்பவம். அதில் அவர் ஒரு கட்டளை சொல்ல வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு புதிய கட்டளை, அன்பாக இருக்கணும் ஒருவர். இயேசு எப்படி அன்பாக இருந்தாரோ அதே போல் நம்மளும் என்ன செய்யணுமா,
ஒருவரில் ஒருவர் அன்பு. அன்பு எல்லா இடத்திலும் போகணும். குடும்பத்தில் அன்பு இருக்கணும். புருஷன் மனைவிக்குள்ள அன்பு, அதுவும் இயேசு நம்ம அன்பு இருந்தது. அதே போல் பிறரிடத்தில் அன்பாக இருக்கணும். இயேசுவுக்கு கட்டளையே சத்ருவிடத்தில் வர என்ன செய்யணுமா? நேசிக்கணும். சபையிலும் அப்படிதான் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். ஊழியரிடத்தில் அன்பாக இருக்கணும். ஊழியர் விசுவாசிகளிடத்தில் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். அந்த இயேசு என்னன்னா இது கடைசி கட்டளையாகும். அதுவும் புதிய கட்டளைன்னு சொல்கிறாரு. அந்த கட்டளை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா மத்திய 26:30 படிக்கும்போது இவ்வளோ முடிஞ்சிட்டு, அதாவது என்னை காட்டி கொடுக்கும் இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அன்பின் கட்டளை கொடுத்து அவர் என்ன செய்தார்? ஒரு ஸ்தோத்திர பாட்டு பாடுறாரு. அப்படித்தானே சொல்லியிருக்கேன். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகு ஒலிவுமலை ஸ்தோத்திர பாட்டு பாடினார். அது எந்த ஸ்தோத்திர பாட்டாக இருக்கும்? மேக்சிமம் யூதர்கள் அந்த அந்த பண்டிகை பஸ்கா ஆசரிப்பாங்க இல்லையா? ஆசரித்து கடைசி அந்த குடும்ப தலைவர் என்ன செய்வாங்க? அந்த அப்பத்தை எடுத்து மேசியாவை குறித்து பேசி நம்ம மேசியாவுக்காக காத்திருக்கணும் சொல்லி அந்த அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு சொல்லக்கூடிய அளவில் எல்லாம் வேண்டிட்டு பிறகு ஒரு சங்கீதம் வாசிப்பாங்க, ஸ்தோத்திர சங்கீதம். அதுதான் 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்கிற அந்த சங்கீதத்தை முழுவதும் என்ன செய்வாங்க? மாறி மாறி இவர் குடும்பத் தலைவர் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லும்போது, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது எல்லாரும் என்ன செய்யணும்? அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படியே சொல்லுவாங்க. அதான் ஸ்தோத்திரம். அதுலயும் அந்த எகிப்துல இருந்து அவங்களை கூட்டிட்டு வந்த நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. கடைசி வரை உள்ளது சொல்லுவாங்க. அதுல இருந்து அதான் அந்த ஸ்தோத்திர பாட்டுங்கிறது மேக்சிமம் அதுதான் அவங்க பாடுற வழக்கம். இவ்வளவும் சுமார் 9 மணிக்கு மேல் நடைபெறுகிறது. ஸ்தோத்திர பாட்டு பாடின பிற்பாடு என்ன செய்கிறாங்கன்னா பேதுருவை குறித்து பேசுகிறாங்க. பேதுருவை குறித்து, இன்றைக்கு கோழி கூவதும் முன்னாடி நீ என்ன செய்வா? மறுதளிக்கிற அந்த காரியத்தை சொல்லும்போது, இல்லை அப்படி ஒன்றும் இல்லை என்ன சொல்ல, இயேசு அதை உறுதியாக சொல்லுகிறார். சொல்லி அதை முடிந்து நேரம் எங்கே போகிறாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. எருசலேமிலிருந்து ஒலிமலை அருகில் இருக்கிற அதான் அந்த பெத்தானியாவுக்கு போகிற பாதை. ஒலிமலையில் இருக்கிற அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே இவங்க போகிறாங்க. அந்த கெத்செமனே தோட்டத்தில் அடிக்கடி ஜெபத்துக்கு போகிறது வழக்கம். இது ஒரு விசேஷமான பண்டிகை ஆசிரியர். ஒருவேளை அவர் வழக்கம் போல் அங்கே போகும் இருக்கலாம். அது யூதாஸுக்கு தெரிஞ்சிருது. நேரம் என்ன செய்தான்? போனான். இதுக்கு முன்னாடியே அந்த அப்பத்துண்டு கொடுத்த உடனே பிசாசு யாருக்குள்ளே வந்தான்? புகுந்தான். அவன் எழும்பி என்ன செய்துட்டான்? போயிட்டான். 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்க என்ன செய்துட்டான்? அவன் பிரதான ஆசிரியர்கிட்ட போனான். இயேசு இப்போ கெத்செமனே தோட்டத்தில் போனான். இது மத்தேயு 26:30 வசனம், அப்புறம் 36 முதல் 46வது வசனம் வரையிலும் இந்த சம்பவங்களை, கெத்செமனே தோட்டத்தில் உள்ள சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 11 பேர் சீஷரையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. நைட்டு வேலை. அதில் உள்ளே போனதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அந்த சீஷர்லாம் அங்கே உட்கார வச்சுட்டு அதில் ஒரு 3 பேரை என்ன செய்கிறாங்க? கூப்பிடுறாங்க. யாரெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. மத்தேயு 26:37. பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் தூக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அங்கே திரும்பவும் 26:38 என்ன சொல்லுது? அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். முதலாவது இங்க 4 பேரும் சேர்ந்து தான் ஜெபம் பண்றாங்க. இப்போ அங்க முழு உலகத்தின் பாவத்தையும் நிறைந்த ஒரு பாத்திரம் இயேசு மேல் வருது. அது அவர் என்ன செய்யணும்? ஏற்று வாங்கணும். முழு உலகத்தின் பாவத்தை அவர் மேலே என்ன செய்யணும்? பிதாவான சுமத்த போகிறாரு. இதை பார்த்தோன்னே அவர் ஆத்மா என்ன செய்யப்பட்டது? வியாகுலப்படாரு. காரணம் அவர் முழு மனிதனாக தானே இருக்கிறாரு. ஆனால் தெய்வ வெளிப்பாடோடு இருக்கிறாரு. அப்போ அந்த
வருகிற அந்த வேதனை சீஷன் பார்க்கக்கூடாது. அதுக்காக எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நீங்கள் 3 பேர் என்ன செய்யுங்க, இங்கே இருங்கன்னு சொல்லி கொஞ்சம் அந்த பக்கம் போய் என்ன செய்கிறாரு, இவர் ஜெபம் பண்ணுறாரு. அப்போந்தான் வேர்வையெல்லாம் எப்படி வந்தது, இரத்தத்துள்ளியாக வந்தது. பைபிள் சொல்லியிருக்கிறது, ஒரு தூதன் வந்து என்ன செய்கிறா, தாங்கிறதாக உதவி செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. 26, 41, 42 அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, 39வது வசனத்தில், பிதாவே கூடுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கப்படி செய்வேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி இங்கே சீஷர் இடத்துல வந்தால் 40வது வசனம் என்ன சொல்லுது, சீஷர்கள் எப்படி இருந்தார்களா, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விடக்கூடாதா? ஒரு விசுவாசி எப்படி ஜெபிக்கலாம், எவ்வளோ நேரம், குறைந்தபட்சம் 1 மணி, அதையும் அங்கே காட்டு, 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா என்று சொல்லி மறுபடியும் என்ன செய்ய, தட்டி எழுப்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் மறுபடியும் ஜெபிக்கிறார். 26, 41, 42 வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். அவர் இது 2ஆம் தரம் சொல்றார். அடுத்து 43, 44 வசனம், அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். இது 3வது தடவை நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். லூக்கா 22, 43, 44 அங்கே என்ன இவர் போய் மறுபடியும் ஜெபிக்கிறாரு. அந்த டைமில் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறார். தட்டியெல்லாம் எழுப்பி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப போய் என்ன செய்கிறார், ஜெபம் பண்ணுறாரு. அப்போ தான் தூதன் வந்து பலப்படுத்துகிறாரு. உடனே வந்து என்ன சொல்கிறாரு, இனி நீங்கள் என்ன செய்யுங்க, நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. முதல் அற்புதத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, வேலை வந்தது. அதாவது அவர் எதுக்காக வந்தாரோ அதை அங்கே என்ன செய்கிறார், அந்த நேரம் வந்தது. அந்த சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே யூதாசு, பிரதான ஆசாரியர் கூட்டம் எல்லாம் என்ன செய்கிறாங்க, போர் சேவர்கள் எல்லாரோட என்ன செய்கிறாங்க, இயேசுவை பிடிக்க வர்றாங்க. இயேசுவை பிடிக்க வந்து இயேசு பிடிக்கிற டைமில் தான் பேதுரு என்ன செய்கிறான், பட்டயத்தை எடுத்து ஒருவனை வெட்டுகிறான். அது பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் பாருங்கள், அவனோட பேர் வந்து மல்கோஸ். யோவான் 18:10 படிங்க. யோவான் 18:10 மல்கோஸ். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அப்போ எல்லாமே கிளியராக இருக்குதே. புனைக்கதைனா இந்த கேரக்டர் பேர் கொடுக்கணும், ஊர் பேர் எல்லாமே இருக்குதே. பிரதான ஆசாரியனோட வேலைக்காரன் போட்டிருக்கு இல்லையா. அப்போ இப்போ எங்கே காதை வெட்டுறான் இயேசு, அந்த இடத்துல பேதுரு நேசிக்கிறார். இன்னைக்குள்ள தலைவராக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, சூப்பர், ஏன் அது காதை வெட்டின தலையை என்ன செய்ய வேண்டியதானே வெட்ட. ஆனால் இயேசு உடனே பேதுரு தடை பண்ணுங்க, அந்த பட்டயத்தை எங்கே போடு, உரையில் போடு. பட்டயத்தை எடுத்த எவனும் பட்டயத்தினாலே. அன்னைக்கு சொன்ன வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிஜம்தான். பட்டயத்தினால யாரும் எதையும் ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அவனை கொல்லுவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். பட்டயத்தினால யாரும் ஜெயிக்க முடியாது, அன்பினால தான் ஜெயிக்க முடியும். அன்பினால தான் ஜெயிக்க முடியும். இயேசு உடனே பேதுருவின் மேல் அன்பு கொண்டாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடுத்து அங்கே போர் செய்வரெல்லாம் இருக்குது, அந்த ஈட்டி எடுத்து ஒரு குத்துனாலே பேதுருக்கு வாழ்க்கை முடிஞ்சு. உடனே இயேசு அந்த கீழே விழுந்த அந்த காதை எடுத்து அந்த மல்கூசனுடைய காதில் என்ன செய்யப்பட்டது, அந்த இருந்த இடத்துல வச்ச உடனே அது சுகம் ஆயிட்டு. கொஞ்சாவது மனசாட்சி இருந்தால் இவங்க எல்லாம் உடனே மனம் திரும்பி இருக்கும். ஒருத்தருக்குமே அந்த எண்ணம் இல்லை. அதுக்குள்ள பாருங்க, நான் நினைக்கிறேன் இவன் யூதாஸ் முத்தம் கொடுத்து காட்டினாலும் உடனே அவங்க இயேசுவை கண்டுபிடிக்க முடியலை. இயேசுவே வந்து போர் சேவர் எடுத்து கேட்குறாங்க, நீங்கள் யாரை தேடுறீங்க?
என்ன தானே இப்போ யூதாஸ் காட்டி கொடுத்ததுனால அவங்க பிடிக்க முடியலை. இயேசுவே தன்னை என்ன செய்தார்? வெளிப்படுத்தணும், ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவை மரணத்துக்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தா. உடனே இயேசுவை பிடித்து கொண்டு நேராக எங்கே போகிறாங்க? அந்த ராத்திரி, இப்போ மணி 10:30 மணி ஆகும். 10:30 மணிக்கு வியாழக்கிழமை ராத்திரி 10:30 மணி, வேலைக்கிழமை ராத்திரி 10:30 மணிக்கு மேல் இப்போது என்ன செய்கிறாங்க? கொண்டு போகிறாங்க. நேர யாருக்கு விட்டு போகணும்? அண்ணா எங்களுடைய பிரதான ஆசாரியனாக இருந்த, முன்னாடி இருந்த அண்ணா எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போகும்போது இரவு 11 மணி. அங்கேருந்து விசாரணை முடிந்து நேர அந்த வேலைக்கிழமை அந்த ராத்திரியிலே 2வது விசாரணைக்காக பிரதான ஆசாரியனாகிய காய்ஃபாவிட்ட போகுது. அங்கேருந்து நேர வெள்ளிக்கிழமை அதிகால வேலை சன்னத்திரியின் சங்கம்ங்கிற யூதரோட உச்சபட்ச அதிகாரமுள்ள அந்த அமைப்பு. நமக்கு உச்ச நீதிமன்றம்னு சொல்லும் இல்லையா? இப்போ ஈரான் உச்சபட்ச தலைவர்னு சொல்லி இல்லையா? அவங்க ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி தான் யூதர்களுக்கு உச்சபட்ச அந்த சன்னத்திரியின் சங்கம். அவங்க தான் மரண தீர்ப்புக்கெல்லாம் கொடுப்பாங்க. அங்கேருந்து சன்னத்திரி சங்கத்திலிருந்து நேராக எங்கே கொண்டு போகிறாங்க? பிலாத்து நகரத்துக்கு கொண்டு. ஒரே அலைச்சல் தான். அதுக்கு முந்தின நாளே ரத்தத்தின் பெருந்துளிகளா ஆத்து முதலே அவர் ரொம்ப டயர்டாகி வேர்வை சிந்தி, அதுவும் இல்லாமல் ரத்தம் வழியை வந்து அவ்வளோ டயர்டாக இருக்கிறவர் ராத்திரி ஃபுல்லாகவுமே அலைச்சல்களை சந்திக்கிறாரு. நம்மளோட அலைச்சல்களையும் அவர் சந்திக்கிறது. கண்டிப்பாக நம்முடைய வேதனைகளை சுமந்து தீத்தாருன்னு சொல்லியிருக்கு. நம்முடைய அலைச்சல்களை அவர் சுமக்கிறார், நம்முடைய சாபத்தை அவர் சுமக்கிறார். இப்போ அங்கேருந்து பிலாத்தோனிடத்துலேருந்து ஏரோது ராஜான்றது திரும்ப எங்கே? பிலாத்தோனிடத்தை கொண்டு வந்து அவருக்கு மரண தண்டனை பிலாத்து கடைசியாக ஒப்பு கொடுக்குறாங்க. அது முதல்ல இயேசு என்ன செய்தாங்க? அவரை பிடித்து ஒரு தூணில் கட்டி வைத்து சாட்டையினால் அவரை என்ன செய்கிறாங்க? அடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவரை தலையில் முள்கிரீடம் வைக்கிறாங்க. அவருடைய வஸ்திரத்தை அவிழ்த்து மினுக்கு வஸ்திரத்தை கொடுக்குறாங்க, சிவப்பு அங்கி கொடுக்குறாங்க. அங்கேருந்து மறுபடியும் இயேசு என்ன செய்கிறாங்க? பச்சை மர சிலுவை, குற்றவாளிகளை சிலுவை சுமக்கணும், அந்த மாதிரி இயேசு என்ன செய்கிறாங்க? சுமந்து கொண்டு வந்து கோல்கொதா மலையில் என்ன செய்கிறாங்க? வெள்ளிக்கிழமை சாயங்காலம், நம்ம நேரத்தின்படி சாயங்காலம் 3 மணிக்கு மேல் அவர் சிலுவையில் என்ன செய்கிறாரு? மரிக்கிறார். மரித்த உடனே அவர் ஆத்மா எங்கே போகுது? எல்லா மனுஷனும் போகிறது அன்னைக்கு இருந்த பாதாளத்தில் போகிறாங்க. அதாவது மேலான பரதீசு அந்த இடத்துல போய் அங்கே கட்டப்பட்டிருந்த, அங்கே பிசாசுனாலே அடிமைத்தனத்துக்குள்ளே வச்சுருந்த ஆவிகளை என்ன விடுதலை ஆக்குறாங்க. 3ஆம் நாள் உயிரோட இயேசு எழும்புறாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை. இப்படி ஆவி மாதம் 10ஆம் தேதி ஆரம்பித்தது. இப்போ எத்தனாம் தேதி? ஆவி மாதம் 17ஆம் தேதி. 10ஆம் தேதி ஆரம்பிச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த சம்பவம் இப்போ எங்கே வருது? 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்போ எத்தனை வாரம்? ஒரு வார இயேசு உயிரோடு எழும்பி அநேகருக்கு தரிசனமானார். அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் சீக்கிரமாக ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். இனி இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம் இதெல்லாம் தனித்தனியாக நம்ம சிந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.